ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி 11th தமிழ் எக்ஸாம் நடந்தது. அதுக்கான ஒன் வேர்ட் ஆன்சருக்கான பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின், துன்பப்படுபவர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாவை காக்காதவர். இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, புல்லின் இதழ்கள் நூலின் ஆசிரியர் வால்ட் விட்மன். தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான இணை வந்து பார்த்திங்கன்னா, கடல் கூட்டல் அலை வந்து உயிர் கூட்டல் மெய் அப்படின்றது தவறு. கீழுணவற்றில் பொருத்தி விடை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தஞ்சை பெரிய கோயில், சிங்கன் சிங்கி, பெண்கள் விளையாட்டு, சிம்பொனி தமிழர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது ஆ. இதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலத்தை வென்ற கலை. ரெண்டாவது, சிங்கன் சிங்கிக்கு குற்றால குறவஞ்சி. பெண்கள் விளையாட்டு திருச்சாழல் அப்படின்றது பெண்கள் விளையாட்டு. சிம்பொனி தமிழ் அப்படின்றது இசைத்தமிழர் இருவர். அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடுங்க. இந்த சொற்றொடர் ஆக்குக. இதில் வந்து இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இதுதான் கரெக்டான ஆன்சர். உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20. உருவகை இடன் ஆகிய சொற்களில் இலக்கண குறிப்பு உருச்சொற்றொடர் ஈற்றுப்போலி. இது 8th வந்து பார்த்தீங்கன்னா, கூற்று வந்து கோடு என்பது தமிழ் சொல். விளக்கம் வந்து கோடும் என்னும் சொல்லுக்கும் மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. ரெண்டுமே கரெக்டு. கூற்றும் சரி, விளக்கமும் சரி. அடுத்து, புலி போல பாய்ந்தான். எவ்வகை ஓமை அப்படின்னா வினை. ஓர் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பற்றி பாடும் திணை பாடான் திணை. நேரொன்றாசிரிய தலை எனப்படுவது மாமுன்னேர். மனோன்மணியத்தில் உள்ள கிளை கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகாமியின் சரிதம். சபதம் கிடையாது, சரிதம். கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவற்றை, இது வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டு பொருள், நேரடி பொருள் ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மதிப்பு கூட்டு பொருள் தான். அப்போ 1 மற்றும் சரி. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் வந்து 22.